இன்றைக்கு நாம் புரோட்டீன் அதிகம் இருக்க சோயா பீன்ஸில் எப்படி ஒரு எக் ஆம்லெட் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவு சோயா பீன்ஸை ஓவர் நைட் நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக நல்லா ஊறிடுச்சு. இதில் முட்டையை விட அதிகப்படியான புரோட்டீன் இருக்குங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அதிகம் சேர்த்துடாதீங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு எந்தெந்த காய்கறிகளை சேர்க்க விரும்புகிறீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் 2 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சின்ன அளவு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய கேரட்டை துருவி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவைக்கேற்ப உப்பு. இந்த அளவுக்கு இதை கரைச்சி எடுத்துகிட்டு கல் காயட்டோன்ட்டு இதை மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வைங்க. தீயை அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும், சட்டுன்னு வெந்துடும். இது முட்டை ஆம்லெட் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுவீங்களோ அதே மாதிரி இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சுற்றிலும் எண்ணெயை விட்டுடுங்க. டக்குன்னு 2 செகண்டில் வெந்துடும். முட்டை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சோயா பீன்ஸை ஊற வச்சு ஆம்லெட் செஞ்சு சாப்பிட பாருங்கள். இதில் முட்டையை விட அதிக பங்கு புரோட்டீன் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் நல்லது. இது காய்கறிகளும் கலந்து சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு தேவையான விட்டமின், ஃபைபர் எல்லாமே அதிகமாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு 2 ஆம்லெட் இது போல் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதோடு சேர்த்து சாப்பிட எந்த சட்னி, சாம்பார் எதுவும் தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.